ஹாய், என் பேர் யாமினி. இது எல்லாரும் நீயா நான் எபிசோட்ல பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்க ரீல்ஸ் ஃபுல்லா நான் தான் வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் வீக் ஃபுல்லா நான் யாருனே தெரியாது, என்னன்னா பயங்கரமா திட்டிருப்பீங்கன்னு மட்டும் தெரியும். இவங்களை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இவங்க தான் இப்போ ட்ரெண்டிங்கு. இவங்களை பற்றி நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸ் வீடியோவில் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அதில் ஒரு கமெண்ட் ஒன்று படித்து பார்த்தேன். அந்த கமெண்டில் இருந்த வார்த்தை என்னென்னா, ஏன் எல்லாருமே இந்த பொண்ணை பற்றி பேசுறீங்க, அந்த பையனை பற்றி பேசவே மாட்டேங்கிறீங்க, இந்த பொண்ணு தான் தப்பு பண்ணியிருக்கே அப்படின்னு சொல்லி போட்டிருந்தீங்க. அதில் உண்மையை சொல்லப்போனால் அந்த கமெண்டில் இருக்கிறது 100% உண்மை. ஏன்னா இந்த பொண்ணு உண்மையிலே தப்பு பண்ணிருச்சு. அந்த தப்பு பண்ணதுனால தான் அந்த பொண்ணே நீயா நானா ப்ரோக்ராமில் நான் இப்படி பண்ணிட்டேன், அவனை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு அந்த பொண்ணே இறங்கி சொல்லுது. 4 வருஷம் லவ் நான் லெட் டவுன் பண்ணிட்டேன் அவங்கள. பேசிக்காக நான் தான் ஹர்ட் பண்ணியிருக்கேன் நிறைய இடத்துல. அவங்க அதை முடிக்கும் போது என்னால் அதை ஏற்றுக்கவே முடியல. தப்பு பண்ணுறவன் மனுஷன், அதே தப்பை மன்னிக்கிறான் பாருங்க, அவன் தான் பெரிய மனுஷன். ஸோ விஷயத்துக்கு என்னன்னு சொன்னால், இந்த பொண்ணு இந்த பையனை 4.5 வருஷம் லவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பையன் இந்த பொண்ணுக்கு சில பிடிக்காத விஷயங்களை சொல்லியிருக்கான். நீ இந்த மாதிரி பேசாத யாருக்கிட்டையும் அப்படி இப்படின்னு சொல்ல இந்த பொண்ணும் போய் பேசியிருக்கான் அவனை பார்க்காம. ஸோ இப்படி இருக்கிற டைமில் தான் அவங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனை அவங்களுக்குள்ள வாய்த்தாக்கம் அது பெரிய ஒரு பிரச்சனையில் போய் முடிஞ்சு கடைசியில் அவங்களுக்குள்ள பிரேக்கப் ஆகுது. ஸோ இதிலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம், லவ் பண்ணலாம், தப்பு இல்லை. அதில் முட்டாளாக இருக்கிறது நம்ம டிபெண்ட் பண்ணுறது தான் முட்டாள்தனம்னு நான் இப்போ புரிஞ்சுக்கிறேன். யாரையுமே நம்பக்கூடாது. இந்த காலத்தில் யாரையுமே நம்பக்கூடாது. நம்ம வேலை நம்ம பாட்டுன்னு போயிட்டே இருக்கணும். நம்ம வேலையை நம்ம கரெக்டாக பண்ணிவிட்டு சக்ஸஸ் பண்ணிவிட்டு போயிட்டே இருந்தால் எல்லாமே கணக்கு அமையும். ஸோ அதை விட்டுட்டு இந்த லவ் பண்ணிக்கிட்டு அதை தொலைச்சிட்டு இதை தொலைச்சிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இப்போ பாருங்கள், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த வீடியோவில் அந்த பொண்ணு அழும்போது நம்மளுக்கே சோகமாக அழுகையாக வருது. அப்போது அதில் அந்த பிரச்சனையில் இவங்க இப்படி இருக்காங்க, அவங்களுக்கு பிரேக்கப் ஆகிட்டு அதை இவ ஃபீல் பண்ணியிருக்கும்போது இந்த பொண்ணோட நிலைமையை யோசனை பண்ணி பாருங்கள். அந்த பையனோட அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க அந்த பையனோட நிலைமையை யோசனை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு நடக்கக்கூடாது. ஸோ எல்லோரும் புரிஞ்சு தெரிஞ்சு நடந்துக்கோங்க. ஸோ அதாவது இன்னொரு விஷயம் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். என்னென்னா, இப்போ லவ் பண்ணிகிட்டு இருக்கவங்க தயவு செஞ்சு அந்த லவ் பண்ணுற பையன்கிட்டயோ இல்லாட்டி பொண்ணுக்கிட்டேயோ யாருமே பொய்ய சொல்லாது. தப்பு பண்ணாலும் உண்மையை சொல்லுங்க. உண்மையை சொல்லிவிட்டு அவங்க சொல்கிற பதிலுக்கு ஏற்ற மாதிரி தப்பு பண்ணாத, இனி அப்படி பண்ணாத, செய்யாதன்னு சொல்கிற விஷயத்துக்கு அதை ஏற்றுக்கிட்டு நீங்கள் செய்யாமல் இருங்க. அப்போ தான் நிறைய பேரோட லவ் சக்ஸஸ் ஆகும். இல்லைன்னா இந்த மாதிரி தான் நான் தப்பு பண்ணுவேன், என்னை யாரும் தடுக்க முடியாது போனீங்கன்னாக்கா அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த லவ்வே வேணாம், விட்டுருங்க தயவு செஞ்சு. புரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிவிடுங்க.